அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே வந்து ப்ரைமரி, மிடில், ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையுமே மாணவர்களுக்கு வந்து போஸ்டல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டு ஏற்கனவே இருக்கும், போஸ்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து எம்இஸில் ஏற்றுறது, அதனுடைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அது எம்இஸ்லேருந்து எப்படி ஏற்றுவது அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி வந்து பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல் வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் ஃபோட்டோ ரீசைசர் ஆப்புங்கிறத நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன், ப்ளே ஸ்டோர் போய் டச் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபோட்டோ ரீசைசர் ஆப் வந்து நிறையா வந்திருக்கும். நீங்கள் இதில் வந்து ஃபோட்டோ அண்ட் பிக்சர் ரீசைசர்னு இருக்கு பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிக்கனால ஓப்பன் கேட்குது. நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கா. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படி வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன்னு செலக்ட் ஃபோட்டோஸில் போயிட்டு இந்த பாருங்க, ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலரில் இருக்கா, அது வந்து உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு. இந்த இடத்துல வந்து ஒயிட் கலரில் இருக்கா, ஒயிட் கலர் வந்து எது அப்படின்னா நம்முடைய பேங்க் பாஸ்புக்கு, போஸ்டல் அக்கௌண்ட்டு பாஸ்புக்கு. இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும். சரிங்களா? எடுத்துக்கிட்டு அது 5 MB இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரீசைஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து ஆதார் கார்டு வந்து இந்த சைடு வைக்கணும், லெஃப்ட் சைடு. இது வந்து ரைட் சைடு வைக்கிற மாதிரி வச்சுட்டு அக்கௌண்ட்டை வச்சுட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சு தான் நம்ம வந்து ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணணும். 5 MB இருக்கிற மாதிரி நம்ம இதை வந்து ரீசைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிக்கோங்க நல்லா பண்ணிக்கிட்டு இதை வந்து ரீசைஸுங்கிறதுக்குள்ளே போங்க. போயிட்டு இங்கே பாருங்கள், கஸ்டம் அப்படிங்கிற கீழே 100 KB 500 KBன்னு இருக்கும். இதில் வந்து மோர்னு இருக்கா, அதை மோருங்கிற டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு அதை கஸ்டம்ங்கிற கீழே வந்து இந்த இடத்துல பாருங்கள் 5ன்னு அடிச்சுட்டு கேபி எடுத்துகிட்டு எம்பின்னு போட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ப்ராசஸிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அவ்வளோதான், ஃபோட்டோ வந்து ப்ராசஸிங் ஆயிடுச்சு. 5 MB வரைக்கும் ஃபோட்டோ வந்து ப்ராசஸிங் ஆயிடுச்சு. இது முடிச்சுட்டு ஆப்பை விட்டு வெளியே வந்துடுங்க. நீங்கள் வெளியே வந்துட்டு எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அது யூஆர்எல்ல போய் TNMESன்னு அடிங்க. எம்இஸ்ங்கிறத ஃபஸ்ட்டு வரக்கூடிய டச் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிங்க. இது வந்து எல்லா டீச்சர்ஸுமே அந்தந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஏற்றணும். பாஸ்வேர்டு அடிச்சுட்டு லாகின் கொடுத்துருங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இதில் வந்து டெஸ்க்டாப் சைட் மோடு வச்சுக்கோங்க. மோடு வச்சுக்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் காட்டுறேன். நான் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 3 லைன்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கா, ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் நல்லா. ஸ்டூடெண்ட்டுங்கிறத டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை நம்ம வந்து டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எந்த ஸ்டாண்டர்டோ அந்த ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஹை ஸ்கூல் அந்த 9th 10th பிரைமரிலேருந்து 12th வரைக்கும் இதே தான் எல்லாருக்குமே. இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து டச் பண்ணிக்கேன். நான் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் எனக்கு எந்த ஸ்டூடெண்ட் வேணுமோ அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன், டச் பண்ணிக்கிறேன். பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கா, அதை போய் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இப்போ மேலே வாங்க. மேலே வந்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இப்போ இந்த இடத்துல பாருங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்திருக்கா. இப்போ பாருங்கள், நான் ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்டோட பேங்க் டீட்டெயில்ஸ், IFS கோடு,
ஃபஸ்ட்டு அந்த பையனோட நேமு ஐடியோட வந்திருக்கும். ஐஎஃப்எஸ் கோடு கேட்டிருப்பாங்க, எந்த பேங்க்குன்னு கேட்டிருக்காங்க, பிரான்ச் நேம் கேட்டிருப்பாங்க. அடுத்து இங்கே பாருங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, அக்கௌண்ட் டைப்பு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு சூஸ் ஃபைல்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து நம்ம வந்து அந்த ஃபைலை போய் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பேங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பையன் வந்து எஸ்பிஐல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐன்னு ஆரம்பிச்சிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் அதை போய் அடிச்சுங்க. அடித்த உடனே இந்த இடத்துல வந்து அந்த பேங்க்கோட நேம் வந்துடும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அடித்து காட்டுறேன் பாருங்க. பேங்க் நேம் வந்து அதாவே வந்து ஹைட் ஆகிக்கிறோம். சரிங்களா? இப்போ இதே வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து வராது, ஹைட் ஆகாது, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அப்போ ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல அக்கௌண்ட் டைப் கேட்டுக்காங்க வருங்க. இந்த இடத்துல எந்த பிரான்ச்சுங்க கொடுத்துருங்க. டைப் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத டச் பண்ணி, இப்போ இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்னு கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ சூஸ் ஃபைல் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே ஒயில் யூஸிங் த ஆப்னு கேட்கும், அதை டச் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கேமரா வீடியோ மீடியா பிளேயர்னு இருக்கும். மீடியா பிளேயரை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணனே நம்ம வந்து ஃபோட்டோ ரீசைஸு இப்போ ரீசெண்ட்டுன்னு இருக்கா அந்த நேமை நல்லா பாருங்கள், ரீசெண்ட் இருக்கா, அதை 3 லைனை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னே இப்படியே எடுத்துகிட்டே போனீங்கன்னா ரீசைஸு ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம ரீசைஸ் பண்ணி வச்சுக்க ஃபோட்டோ தெரியுதா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு கீழே யூஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டு இங்கே பாருங்கள். அந்த இமேஜோட நம்பர் போட்டு காப்பின்னு சொல்லி போட்டு வந்துருச்சா, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதில் வந்து அப்லோட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும், இந்த வியூன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. இப்போ நம்ம ஏற்றுனது இருக்கா, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துருங்க. இப்போ இதே இது வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது, அதுக்கும் இதே தான். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸோட அக்கௌண்ட்டை வந்து பக்கத்தில் வச்சுட்டு ஆதாரை வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானா எஸ்பிஐ அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இதே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி வரும் அப்படின்னா ஐபிஓஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து ஐபிஓஎஸ் 4 0 கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு டிஓபி அதுதான் அவங்களுடைய அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் வேணுமா சேஞ்ச் ஆகிருக்கலாம், அந்த 0 பக்கத்தில் வந்து வேறு நம்பர் எதாவது வந்திருக்கலாம். இப்போ ஐனா என்ன அர்த்தம்னா இந்தியன் போஸ்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு, இதுதான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஐஎஃப்எஸ்சி கோடில் வந்து என்ட்ரி பண்ணோன்னே அது எந்த பேங்க்குங்கிறதோ அது வந்து அதாவே தானாகவே ஹைட் ஆகிரும். பிரான்ச் நேமும் அதாவே வந்துடும். சப்போஸ் அது அப்படி வரல அப்படின்னா அது ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். இப்போ எல்லாமே முடிச்ச பிறகு இந்த இடத்துல அப்டேட்டும் கொடுத்துங்க, அவ்வளோ முடிஞ்சு. ஒரு சில ஸ்டூடெண்ட்க்கு வந்து அக்கௌண்ட் நம்பரை அக்செப்ட் பண்ணாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம், ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்க பேங்க்கில் போய் ஆக்டிவேஷன் பண்ண அப்புறம் தான் நம்ம இங்கே வந்து அப்டேட் பண்ண முடியும்.